கன்னி ராசி புதனே இது அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இவங்களுக்கு பொதுவாகவே அறிவுத்திறன், பேச்சுத்திறன், வியாபாரத்தில் ஒரு நுணுக்கம் இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிகள்லேயே அதிக ஒரு நுணுக்கங்களை பெற்ற ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இது பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசிக்காரர் அதிக அளவில் தெய்வ காரியங்களை செய்வதன் மூலம் புண்ணிய பலன்களை பெற்று இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையிலே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2026 கணிப்புகளின்படி சனி மற்றும் குரு பகவானின் நிலைகள் கன்னி ராசிக்கு திடீர்னு ஒரு யோகங்களையும் திடீர் வெற்றிகளையும் குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இவங்களுடைய குணம் என்ன, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்க போகுது, அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் கன்னி ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிலவக்கூடிய கிரகங்கள் பல விதங்களில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. குறிப்பாக உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் இணக்கமான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். பொதுவாகவே உத்தியோக ரீதியாக இந்த டைமில் பார்த்தோமா தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நிலைமை ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கும். ஒரு சில கிரகங்களோட சஞ்சாரம் கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இருந்தால் கூட ராசி அதிபதி புதன் வக்கர நிவர்த்தி அடைவதனால பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்குமே முழுமையான அற்புதமான யோக பலன்கள் தான் காத்திருக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் ராசி அதிபதியான புதன் பார்த்திங்களா வக்கர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் கவலையும் போக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் வக்கரமாக இருந்து வந்த குரு பகவானை நேரடியாக சஞ்சரித்து வருவதனால உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலையானது நீடிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் பாதி ரொம்ப சிறப்பாகவும் இரண்டாம் பாதி லேசான ஒரு மந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு தெரியப்படுகிறது. அப்படின்னா கூட உங்களுக்கு பெரிதாக உங்களுக்கு அச்சப்பட தேவையில்லாத ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பணம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. அப்படின்னா கூட பொருளாதார ரீதியான திடீர் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கடந்த ஒரு மாதமாக உச்சமாக சஞ்சரித்து அந்த அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கிய நிலைகள் மாறி மறைவு ஸ்தானத்தில் செல்வதனால பண வரவுல திடீர் முடக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில். அல்லது பொருளாதார ரீதியான சின்ன சின்ன தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத செலவுகள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணமுமே கைக்கு வராமல் இருக்கிறது, திடீர்னு வீட்டுக்கு ஏதாவது ஒரு பழுது பார்க்கக்கூடிய ஒரு செலவு, குடும்பத்துக்காக செலவு அப்படின்னு எதிர்பாராத செலவினங்களால் இந்த டைமில் கொஞ்சம் பண விஷயத்தில் கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா வேலை மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாதம் முழுவதுமே சீராக தான் இருக்கும். இருந்தால் கூட புதிய மாற்றங்கள் அல்லது முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேற்று மொழி மற்றும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே சூரியன் 8வது வீட்டில் மறைந்தால் கூட உச்சமடைந்து இருக்கிறதுனால வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் பணிபுரிந்து வரக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்தில் இருந்து மிகப்பெரிய யோகமானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்குமே திடீர் அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். லாபம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வகையில் தான் இந்த டைம் ஆனது அமைஞ்சிருக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா கன்னிராசி நேயர்கள் இந்த டைமில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஆதாயம் ஏற்படும். இருந்தால் கூட பண வரவில் மட்டும் சின்ன சின்ன உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால எதையுமே ஒரு திட்டமிட்டு செலவு செய்வது ரொம்ப நல்லது. புதிய முயற்சியில் புதிய திட்டங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தாரோட குறிப்பாகவே வாழ்க்கை துணையோட கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை உறவுகளில் பல சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதமானது அமைஞ்சிருக்கு. வீடு மற்றும் குடும்பத்தாரோட பொறுமையை
காப்பது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு முக்கியமான விஷயமாகவும் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து புதன் பகவானை வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் காண முடியும். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க ஆரம்பிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொழில், காதல் உறவுகள், புதிய தொடர்புகள், பழைய நண்பர்களை சந்திப்பதில் ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்ற தரக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ரொம்ப சமூக நேசமாக மாறுவீங்க. அதே மாதிரி விருதுகள், சமூக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதும் அதில் எல்லாமே கலந்து கொள்வதும் இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் அமையும். சிறந்த உரையாடல்களை நடத்தக்கூடிய ஒரு திறன் அதிகரித்து பல்வேறு பின்னணியில் இருக்கிறவங்கள சந்திப்பது தொழில் மற்றும் நிதி வாய்ப்புகளுக்கு உதவும். மக்கள் உங்களோட நடத்தை, சொற்பொழிவு, உதவித்தன்மை இது எல்லாத்தையுமே பாராட்டும்படி வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு இருக்கும். இது வேலை அழுத்தம் மத்தியிலும் மன நிம்மதி அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும். அனைத்து வேலைகளிலுமே நீங்கள் ரொம்ப ஊக்கத்தோடு இருப்பீங்க. சில பேர் பார்த்திங்களா புதிய பொழுதுபோக்குகளை தொடங்கலாம். அது எல்லாமே உங்களோட படைப்பாற்றலை மேலும் தூண்டும். அதே மாதிரி இந்த படைப்பாற்றல் உங்களோட வேலையில் அதிக செயல்திறன், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே கொடுக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏப்ரல் மாதம் புத்துணர்ச்சி கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தனிநபரோட ஆற்றலை மேம்படுத்தும், அவங்களோட இலக்கை நோக்கி பயணிக்க உதவக்கூடிய அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்படும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. நல்ல வாழ்வுக்கு உதவக்கூடிய வழிகளை எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சு அதில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய இந்த மாதம் நிகழக்கூடிய வானியல் மாற்றங்கள் மேசம் முதல் மீனம் வரைக்குமே ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தா கூட கன்னிராசி நேயர்களுக்கு பல யோகங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் தான் இந்த டைமில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு பெயர் பெற்ற நம்மளுடைய கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்குமே தங்களோட பொருளாதார நிறையை பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை பெற போகிறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்கள் இருந்து வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஜவுளித்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களோட துறையில் எழுச்சி காண்பீங்க. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழிலையுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கால் பதிக்கக்கூடிய அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இயல்பாகவே இவங்க பொறுத்த வரைக்குமே கூச்சஸ்பாபம் உள்ளவங்க. அவங்க செய்யக்கூடிய செயல்களை கச்சிதமாக செய்வாங்க. ஒரு விஷயத்தை முடிவதற்கு முன்னாடி எல்லா கோணங்கள்லையுமே அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவங்க தான் இந்த கன்னிராசி நேயர்கள். அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களை மற்றவங்க அடக்கி ஆள்பவங்கள் அல்லங்க. ஆனால் அவங்களால முடிந்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பொறுப்பாக அதை செயல்படக்கூடியவங்க. மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவங்களுக்கு நிறையாவே இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகளை அவங்களே சரி செய்து விட அப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவங்க இந்த கன்னிராசிக்காரர். இருந்தால் கூட இவங்களை பொறுத்த வரைக்குமே விளையாட்டுத்தனமானவங்க அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமானவங்க அப்படிங்கிறது பல பேர்த்துக்குமே தெரியாது. அவங்களுடைய அன்பான ஒரு பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்புனீங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர் ஒரு எப்படிப்பட்ட குணம் படைத்தவங்க அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இவங்க ரொம்ப ஒரு நுணுக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி சில சமயம் நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும். ஆனால் அவங்களால அதை தவிர்க்க முடியாது. ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயவும் எல்லாத்தையுமே ஒரு நுணுக்கமாக ஆராய்பவங்களாகவும் இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளும் அவங்களுக்கு தெரியக்கூடிய அற்புதமான ராசி அப்படின்னா அந்த கன்னிராசி தான். அவங்க ரொம்ப ஆழமாக எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டீங்க, தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையால் அதை பயன்படுத்தி சிக்கல்லிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த கன்னிராசிக்கார் தான். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே திட்டமிடாமல் எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவங்கள சம்மதிக்க செய்வது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்தி பிறகு அது முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான திறமை படைத்தவங்க. இவங்க தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய திட்டமிடக்கூடிய திறன் அவங்கள சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு அமையும். இறுதியில் அவங்களுடைய திட்டமிடல் வீணாகாது. ஏன் அப்படின்னா எதுவெல்லாம் தவறாக முடியலாம் அப்படிங்கிறத கூட அவங்க பொறுத்த வரைக்குமே முன்னதாகவே அதை அலசி ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே நுட்பமாக திட்டமிடுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாத்துலேயுமே ஒரு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பாங்க. எந்த ஒரு சூழல்லையுமே இந்த கன்னிராசிக்காரர் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதையே ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் இது மற்றவங்களுக்கு ஒரு இதாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெருங்கூட்டத்திலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ரிலாக்ஸாக இருப்பாங்க கன்னிராசிக்காரர். திறமையானவங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக அறியலாம். இந்த கன்னிராசிக்காரர்கள் யதார்த்தமான விஷயங்களையே ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதற்கு அவங்களுடைய பகுத்தறிவும் திறமையும் தான் ஒரு காரணமாகவே உங்களுக்கு அமையும். அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை கூட அதை ஈஸியாக எப்படி சமாளித்து அதிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கன்னிராசிக்காரர் ரொம்ப சுதந்திரமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சுதந்திரத்தை பறிக்க நினைச்சா அப்படின்னா நீங்கள் அவருடைய ஜீவனையே பறிப்பது போன்றது தான். கன்னிராசிக்காரர் அவங்க விருப்பப்படி தான் செயல்பட இவங்க விரும்புவாங்க. அதே மாதிரி பெரும்பாலுமே அவங்களுக்கு தெரிந்த வழியில் தங்களோட வேலைகளை தாங்களே கச்சிதமாக முடித்து கொள்வாங்க. அப்படிங்கிறதுனால அரிதாகவே மற்றவங்களோட உதவியை நாட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட நிலையிலிருந்து இறங்கி விளையாட்டுத்தனமாக செயல்படுவாங்க. அவங்க எப்போதுமே விளையாட்டுத்தனமாக இருப்பவங்க அல்லங்க அப்படின்னா கூட சில சமயத்தில் தங்களோட இவங்கள மனநிலையிலிருந்து சற்று விலகி வேடிக்கையாக செயல்பட விரும்புவாங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கைக்குரிய மனிதர்கள் மத்தியில் மட்டுமே அப்படி நடந்து கொள்வாங்க. அதே மாதிரி வெளிநபர்கள் அரிதாக பார்க்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்கள் அழகான அன்பான ஒரு பண்புகளை கொண்டவங்க. அவரை அற்புதமான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது உறவுகள் வகையில் உங்களுக்கு இந்த பதிவு கன்னிராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.